ஹலோ வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. இன்றைக்கி பார்க்க போகிற மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு நிறைய பேர் எனக்கு கிடைக்கிறதே கிடையாது. நானும் எவ்வளவோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, எந்த வாய்ப்பு வந்தாலும் எனக்கு கிடைக்கிறதே கிடையாது அப்படின்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. சில பேர் எதுவுமே பண்ண மாட்டாங்க, ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க. அவங்களுக்கும் வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னு புலம்புறவங்களுக்கும் தான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு அழகான ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு ஏழையான ஒரு கண் தெரியாத ஒருத்தர் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவர் எப்படின்னா, கண் தெரியாது அப்படின்றதுக்காக அவர் எந்த வேலை வெட்டிக்கும் போகவும் முடியாது, யாரும் அவளுக்கு வேலையும் கொடுக்கறதும் கிடையாது. அவங்களுக்கு அம்மா அப்பாவோ இல்லை கூட பிறந்தவங்களோ யாரும் கிடையாது. அவருக்குன்னு சொந்தமானது ஒன்றே ஒன்று, என்ன அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் பாட தெரியும். அவர் பாடுற எல்லா பாடல்களுமே அவங்கள கடந்து போகிறவங்க எல்லாருமே ஒரு நிமிஷம் நின்று கேட்குற அளவுக்கு அவ்வளோ அருமையான ஒரு பாடல். அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னோட வயிற்று பிழப்புக்காக அங்கே ஒரு சமுதாய கூட மாதிரி ஒன்று இருக்கும், சரிங்களா? அந்த இடத்துல தினமும் போய் அந்த இடத்துல உட்காந்து பாடல் பாடுவார். அங்கே வரவங்க எல்லாம் அந்த பாடலை கேட்டு தன்னால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று, சாப்பாடோ பழங்களோ இல்லை காசோ ஏதாவது ஒன்று அவங்களுக்கு தானமாக தருவாங்க. அதை வச்சு தன்னோட வயிற்றை கழுவிட்டு இருந்தார் அந்த கண் தெரியாத நபர். ஒரு நாள் என்ன பண்ணுவார்னா, அந்த வழியாக ஒரு பெரிய பணக்காரர் காரில் போய்கிட்டு இருப்பார். அப்போ இவரோட பாடல் கேட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அங்கேயே வண்டியை நிறுத்தி வச்சுருவார். நிறுத்தி வச்சுட்டு இறங்கி போய் அந்த பாடல் பாடுறவகிட்ட போய், நீ ரொம்ப அழகாக பாட்டு பாடுற, உனக்கு ஏதாவது செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, இன்னும் உனக்கு என்ன தேவைன்னு சொல்லு, என்னால் முடிஞ்சால் உனக்கு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவன் என்ன பண்ணுவார்னா, எனக்கு அருமையான ராஜ விருந்து மாதிரி ஒரு விருந்து சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை. நான் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் சாதாரண சாப்பாடுகள் மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன். உங்களால் எனக்கு ராஜ விருந்து மாதிரி ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி சாயந்தரத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக விருந்து தயாராக இருக்கும், கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். வீட்டுக்கு போன உடனே இவர் என்ன பண்ணுவார்னா, அன்னைக்கு முழுக்க இவரோட ராஜ விருந்துக்காக வைத்த காலியாக வச்சிட்ருப்பாங்க. அன்றைக்கி வந்தவங்க வழக்கம் போல் பழங்களையும் சாப்பாடும் தருவாங்க. இவர் அந்த ராஜ விருந்து தான் சாப்பிடணுன்றதுக்காக மற்றவங்க எல்லாரும் கொடுக்குறத வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக அதை வேண்டான்னு சொல்லி அனுப்பி வச்சுருவார். சாயந்தரம் ஆகுது, நைட் ஆகுது, சாப்பாடு வரவே இல்லை. இவர் ரொம்ப கோபத்தோடையும் கொலை பசியோடும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அடுத்த நாள் காலையில் பசியோடு படுத்தவருக்கு தூக்கமே வரலை. அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே, சரி இன்றைக்கி நேற்று தான் பட்னி ஆகிடுச்சு, இன்றைக்கி ஏதாவது கிடைக்கிறத சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய் வழக்கம் போல் அந்த இடத்துல உட்காருவார். தன்னோட பாடலை பாட ஆரம்பிப்பார். அப்போ அந்த பணக்காரர் வருவார். என்னப்பா நேற்று கொடுத்த ராஜ விருந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். என்னது ராஜ விருந்தா? என்னப்பா நினச்சிட்ருக்க? ராஜ விருந்து நானா கேட்டேன்? நீ தானே எனக்கு ஏதாவது உதவி பண்ணுறேன்னு சொன்னேன், அதுக்காக தானே நான் கேட்டேன். உனக்காக அன்னைக்கு முழு நாளும் எதுவுமே சாப்பிடாம பட்னியாக படுத்து தூங்கினது தான் மிச்சம். போப்பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசுவார். உடனே அந்த பெரிய முதலாளி என்ன சொல்லுவார்னா, நான் நேற்று உங்களுக்கு எல்லா சாப்பாடும் கொடுத்து அனுப்பியிருந்தேனே, உங்களுக்கு சேரலையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படியான்னு சொல்லிட்டு, ஏன் நீங்கள் கொடுக்குறதா தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்லைப்பா, நான் கிளம்பும்போது எனக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. என்னை சோதித்து பார்த்த வைத்தியர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் இன்றைக்கி எங்கும் வெளி பயணம் மேற்கொள்ளக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் படுத்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால தான் அந்த விருந்தை என்னோடய வீட்டு வேளாண்காரங்கிட்ட கொடுத்து உங்ககிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்பியிருந்தேன். ஏன் உங்ககிட்ட கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படியான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வீட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. என்னப்பா நான் கொடுத்த ராஜ விருந்துன்னு இவருக்கு வரவே இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு ஐயா, நேற்று எடுத்துகிட்டு எவ்வளவோ சொன்னேன், நீங்கள் கொடுக்க சொன்னதாக சொல்லி இவர்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னோம், நான் சொல்கிறது எதுவுமே இவர் காதிலே வாங்கலை, எனக்கு சாப்பாடு வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு என்னை துரத்திட்டாரு. நான் சரி வேறு வழி இல்லாமல் இவர் தான் சாப்பாடு எடுத்துக்கல, சரி இந்த சாப்பாடு வீணாயிடுமேன்னு சொல்லிட்டு இங்கேருந்த ஒரு
யாசகம் கேட்பவருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, இதுதாப்பா நடந்திருக்கு, கவலைப்படாத, உனக்கு அடுத்த முறை கண்டிப்பாக நான் விருது எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் கூட இருந்த ஒருத்தர் சொல்லுவார், அந்த சமுதாய கூடத்தில் இவர் அவரே வரணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால அந்த ராஜ விருதும் போச்சு, அதுக்கப்புறம் இவர் சில பொருட்களையும் கொடுத்து அனுப்புனார், அந்த வாய்ப்பையும் இவர் தவற விட்டுட்டாரு, அது என்னன்னு அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே அவர் என்ன வாய்ப்பை தவற விட்டுட்டனா, ஐயோ பெரிய வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன் போலியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே புழுங்குறாரு. என்ன அப்படி வாய்ப்புன்னு கேட்குறீங்களா, வாங்க சொல்கிறேன். அவர் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரன் சொல்லுவார் பார்த்தீங்களா, எவ்வளவோ சொல்லியும் அவர் காதிலே வாங்கிக்காமல் எனக்கு அந்த சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துரத்தி விட்டுருவார். உடனே அந்த சாப்பாடு பக்கத்தில் இருந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு போகுது. அந்த பிச்சைக்காரனுக்கு எப்படி போகுதுன்னு கேட்குறீங்களா, அந்த பிச்சைக்காரனுக்கு தானங்க இந்த கதையே மாறி இருக்கு. ஏன்னா இந்த பிச்சைக்காரன் வெளியில் எங்கேயாவது பிச்சை எடுக்கணும் அப்படின்னு நினச்சா யாருமே அதிகமாக பணம் போடுறதே கிடையாதாம். நிறைய நாட்களில் பட்னியாக தான் படுத்து தூங்கியிருக்காரு. இவர் நம்ம தனியாக உட்காந்து பிச்சை எடுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த பணமும் சேர்றதில்ல. அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவருக்கும் கண் தெரியாது, இவரை பாடுறதை கேட்கறதுக்காக ஒரு 4 பேராவது வராங்க. அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டா அவருக்கு போடுற ஒரு பணத்தில் எனக்கும் போடுவாங்க இல்லையா அப்படின்றதுக்காக அவர் பக்கத்திலே போய் உட்காந்துட்ருப்பார். அவரும் இவரோட பாடலில் கேட்க வந்தவங்க எல்லாருமே அவருக்கும் தர்மம் பண்ணுவாங்க. அதை வச்சு அவர் வயிற்ற கழுவிட்டு இருந்தார். அன்னைக்கு கண் தெரியாத ஒருத்தர் கண் தெரியாதவருக்காக வந்த அந்த விருந்தை அவரை வாங்க மறுத்ததுனால அந்த பக்கத்தில் இருந்த பிச்சைக்காரனுக்கு தான் அந்த வேலையால் கொடுத்துட்டு போயிருப்பார். அதை வாங்கி திருப்தியாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது உடனே அந்த பணக்கார வியாபாரி என்ன பண்ணுவார்னா, அவருக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணுமே அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு பையில் சில பொற்காசுகளை போட்டு கட்டி தன்னோட வேலையாளில் ஒருத்தர் அழைச்சி, இதை போய் அந்த சத்திரத்தில் ஒரு ஆள் நான் ராஜ விருது கொடுத்துருக்கேன், அந்த விருந்து சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு ஆள்கிட்ட போய் இந்த பையும் நான் கொடுத்து அனுப்புனேன்னு சொல்லி கொடுத்துடு அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்பார். இவரும் அந்த சமுதாய கூடத்துக்கு பார்ப்பார். அந்த சத்திரத்துக்கு பார்க்கும்போது அந்த பிச்சைக்காரன் தான் அந்த உணவை சாப்பிட்டுட்டு இருப்பார். உடனே ஓ இவர்கிட்ட தான் கொடுக்க சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பொற்காசு மூட்டையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு இவர் கிளம்பி போயிடுவார். இதை வாங்கின உடனே அந்த பிச்சைக்காரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு வேறு ஊருக்கு கிளம்பி போயிருப்பார். பிச்சைக்காரனாக இருந்த இப்போ அவர் பெரிய பணக்காரராக மாறியிருப்பார். இதெல்லாம் கேள்விப்பட்ட இந்த வியாபாரி என்ன பண்ணுவார்னா, கவலைப்படாதப்பா, நாளைக்கும் உனக்கு இதே மாதிரி விருந்தும் சில பணங்களும் கொடுத்து அனுப்புகிறேன், நீங்கள் வாங்கி சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பார். இவரும் அடுத்த நாள் விடியும் அப்படின்னு காத்துட்ருப்பார். விடியுது. அவர் வருவாருன்னு வெயிட் பண்ணி அன்ன முழு நாளைக்கும் வரவே இல்லை. ஏன் வரலை அப்படின்னா, அவர் உடல்நிலை காரணமாக நேற்று நைட்டே அவர் இறந்து போயிருப்பார். அதை தெரியாத இந்த கண் தெரியாதவர் வருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணி கடைசியில் அவருக்கு எதுவுமே மிஞ்சாது. அவ்வளோதான், நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே நம்ம காலம் போன போக்குலையும் போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல் கொடுக்கறத வாங்கி தன்னோட வயிற்ற கழுவ ஆரம்பிச்சிட்ருப்பார். இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு விஷயம் அவர் அந்த பணக்கார முதலாளியே வருவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி அவருக்காக காத்துட்டு இருந்ததுனால அவர் மேலே இருந்த அந்த முழு கவனமும், ஆனால் அவர் கொடுத்தனப்ப விருந்தை மறந்துட்டார். விருந்தை எப்படின்னா ஏற்றுக்க மறுத்துட்டார். அவர் சொன்னதை காது கொடுத்து கூட அவர் கேட்கல. ஆனால் பக்கத்தில் இருந்தவருக்கு இன்றைக்கி ராஜ விருது மட்டும் கிடையாது, பணமும் சேர்ந்து கிடச்சி இப்போ அவர் பெரிய முதலாளி ஆயிட்டார். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம ஒன்று மேலே ஆசைப்படுறோம் அப்படின்னா டைரெக்டாக நம்மளுக்கு அது மூலமாக தான் வரணும் அப்படின்றது கிடையாது. ஏதாவது ஒரு காரணங்களில் அந்த வாய்ப்பு யார் மூலமாவதும் வரலாம்.
நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னா இந்த கண் தெரியாதவர் போல தான் தன்னோட வாழ்க்கையிலே கண்ணீர் வச்சிட்ருக்க வேண்டியதுதான். அவர் அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டாரு. தனக்கு கிடைச்சது அவ்வளோதான் அப்படின்னு வாங்கி சந்தோஷமாக சாப்பிட்டுட்டாரு. கடைசியில் அவருக்கு பெரிய வாய்ப்பும் கிடச்சிச்சு, வாழ்க்கையும் கிடச்சிச்சு இல்லைங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு பெரிய கான்ட்ராக்ட் கிடச்சா நம்ம பெரிய லெவலில் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சின்ன சின்ன கான்ட்ராக்ட் எல்லாமே வேண்டான்னு சொல்லிட்டு தட்டி கழிச்சிடுறாரு. ஆனால் இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளுக்கு எது கிடைச்சாலும் சரி நம்மளோட திறமையை அதில் நம்ம ப்ரூவ் பண்ணாவே நம்மளோட வாய்ப்பு நம்மளுக்கு தேடி வரும்னு சொல்லிட்டு கிடைச்ச எல்லா வாய்ப்புகளையுமே ரொம்ப சரியாகவும் ரொம்ப தெளிவாகவும் நிறைய உழைப்போடமும் அதை பயன்படுத்திக்கிட்டாரு. கடைசியில் அந்த வாய்ப்பு வரும்ன்றவர் இன்னுமே வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார் பார்த்தீங்களா? இவருக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவர் மேலே உயர்ந்திட்டார். அதனால் கிடைக்கிற வாய்ப்பு சின்னது பெருசு அப்படின்றத பார்க்கறத விட்டுட்டு நம்மளுக்கு கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்காத உச்சத்துக்கு போய் சேரலாம். சரிங்களா? அதை விட்டுட்டு நம்மளுக்கு வாய்ப்பு வரும், வர்றது எல்லாமே வாய்ப்பு தான் அப்படின்னு தெரியாமையே நிறைய பேர் விட்டுடுறாங்க இல்லைங்களா? அது நம்மளோட அறியாத்தனம். நம்மளுக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அது நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு வாய்ப்பு அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் முழு ஈடுபாடு கொடுக்கணும். அதுக்கப்புறம் மற்ற நடக்க வேண்டியது எல்லாமே தானாக நடக்கும். சரிங்களா? இந்த கதை விட இந்த ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரிங்களா? உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.